கிறிஸ்தேசுவை நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள் சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சம் என்று வாசிக்கிறோம். The Lord is my light. கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கை தருவது நம் ஆண்டவர் தான், வெளிச்சத்தை தருவது நம் ஆண்டவர் தான், வழிகாட்டுவதும் நமது ஆண்டவர் தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது இருளின் பாதையிலே நாம் அல்ல, வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க முடியும். எனவே தன் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். அன்பான குடும்பத்தின் மக்களே, வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது, வனாந்தரத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவிட்ட தாவீது, பல பயத்தோடு கலக்கத்தோடு இருளிலே வாழ்ந்து வந்த அந்த தாவீது கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரையே நம்பி வாழ்ந்தது நிமித்தமாக அந்த அனுபவத்தில் அவர் எழுதுகிறார், கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். ஏனென்றால் தாவீதை அதிசயமான பாதையில வழிநடத்தி வந்தது நம்ம ஆண்டவர் தான். ஆபத்து வருகின்ற நேரத்தில் பாதுகாத்தது நம்ம ஆண்டவர் தான். வனாந்திரத்தில் போஷித்தது நம்ம அந்த ஆண்டவர் தான். ஆபத்து நேரத்தில் எதிரிகளுடைய கரங்களை வெறுமையாக்கி பாதுகாத்ததும் நமது ஆண்டவர் தான். எனவே தான் ஆண்டவர் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார், அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே எனக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அன்று தாவீதை வழிநடத்தி வந்த அதே ஆண்டவர் தான் இன்றும் நமது வாழ்க்கையிலே பலனாய் வெளிச்சமாய் வழிகாட்டியாய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம் வெளிச்சமாய் இருக்கிறார். இருளிலே நாம் வாழலாம், இருள் நிறைந்த பாதையில கடந்து செல்லலாம். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரே என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார், அவரே எனக்கு நம்பிக்கை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார், அவரே வெளிச்சத்தின் ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரே என் வெளிச்சம், அவரே எனக்கு ரட்சிப்பு, அவரே எனக்கு கீதம், அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார், அவரே நம் வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கும்போது நமது பாதங்கள் இடராது, நம் தடுமாறி போக முடியாது. அவருடைய கரம் நம்மை சுமந்து கொண்டு செல்வதை நாம் உணர முடியும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமது இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வழிநடத்தப்படுவோம். ஒருவேளை இன்னைக்கு இருளிலே இருப்பதை போல உணர்றீங்களா? கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தருவார். அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அவர் காட்டுகிற பாதை மகிமையுள்ள பாதையாக மாறும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக துதிக்கிறப்பா. கர்த்தர் என் வெளிச்சம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. நீரே எங்கள் வெளிச்சம் அப்பா, நீரே எங்களை வழிகாட்டியப்பா, நீரே எங்களுக்கு ஆறுதல் அப்பா, நீரே எங்களுக்கு ஆலோசனை கத்துறப்பா, நீரே எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரப்பா. இந்த காலை நேரத்துல உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை மகிமையுள்ள பாதையில வழிநடத்தி செல்ல கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீரே எங்களுக்கு அரணாய், பாதுகாப்பாய், பலனாய், சுமந்து கொள்ளுகிற ஆண்டவராய் கடைசி வரை இருப்பதற்காக நன்றி. வழிநடத்தும் கத்துக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.